ஒரு பாயிண்ட். என்னது? கல்யாணம் யாருக்கு? உங்க அப்பாவுக்கா இல்ல நமக்கா? எனக்கு. நம்ம 2 பேருக்கும் சொல்லு. இப்போ ஆவணி மாசம் தான் பிறக்கட்டுமே, என்ன அவசரம்னு கேக்குறேன். அதுக்குள்ள உங்க அப்பா தட்டை தூக்கிக்கிட்டு நிச்சயதாம்பலம் பண்ண வராராம். ஐயோ, அது நமக்கு நல்லதுதானே? நல்லது. வேண்டாங்க, பெரியவங்களுக்கு விரோதமா நம்ம எதையும் செய்யக்கூடாது. சிசி, நீ 1930 தள்ளு மாடலா இருக்கிற. என்ன பண்றது? உன்ன போய் நான் லவ் பண்ணிட்டேன் பாரு. உங்க அப்பா தானே வருவாரு, அதுல நான் சமாளிச்சுக்குவேன். எப்படி சமாளிக்க போறீங்க? இதெல்லாம் மைனர் பாயிண்ட். எனக்கு நேரம் ஆயி போச்சு, நான் இது காய்கறி வாங்க போறேன். காய்கறியா? இல்ல, அதாவது வந்து இது 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 இல்ல, சத்துள்ள பொருள் ஆராய்ச்சி பண்றது, அதாவது வைட்டமின் ரிசல்ட்ங்கிறது. இப்ப நான் போய் மார்க்கெட்டுக்கு போய் அங்க ரிசல்ட் பண்ணுவேன், அங்க இருந்து நேரா காலேஜுக்கு போவேன். நான் வரேன். ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு. என்னடா அது? வந்துமா, கல்யாணம். கல்யாணமா? யாருக்குடா? எனக்கு தான்மா. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? அதுக்கு என்ன, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சுட்டா போகுது. பொண்ணு கூட. என்னது? பொண்ணையே நீயே பார்த்து முடிவு பண்ணிட்டியா? யாருடா அந்த பொண்ணு? அதாம்மா, நம்ம பிச்சைமுத்து இருக்காருல்ல, பிச்சைமுத்து. அடடே, அந்த பொண்ணு சரளாவா? ஆமாம்மா, அதுவேதான். நீங்க தாம்மா எனக்கு தாய போல இருந்து இந்த காரியத்தை முடிச்சு வைக்கணும். இன்னைக்கு கூட எங்க மாமாவே நிச்சயதாம்பூலம் செய்யறதுக்கு வர்றாரு. வரட்டுமே, எல்லாம் நான் பேசிக்கிறேன். அவரே வந்துட்டாரு. ஏமா, நீங்க எப்படியா இந்த காரியத்தை முடிச்சுங்க, நான் வரேன். எங்க போடுறேன் இது? ஐயோ, நான் இங்க இருக்க காரியமே கெட்டு போகுமா? வேலை இருக்கு, நான் வரேன். அம்மா, இது பெரிய வீடு, உன் இஷ்டப்படி எல்லாம் சுத்தி விளையாடலாம். வாங்க வாங்க. அம்மா, கால நமஸ்காரம் பண்ணிக்க. உட்காரு. அம்மா, நீங்க சும்மா உட்காருங்க. இல்ல, தம்பி எதுவும் சொல்லிச்சா? இப்பதான் எல்லாம் சொன்னேன். பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சு போச்சு. இனிமே நானே பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். நாங்களும் அவ இஷ்டப்பட்ட பொண்ணையே கட்டி வைக்க தயாராயிருக்கும். எதுக்கும் ஐயா ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? இந்த விஷயத்துல என் முடிவுதான் அவர் முடிவு. மாப்பிள்ளை எங்க இருக்காது? உள்ள ஏதோ வேலையா இருக்க. அம்மா, உள்ள போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. ஏன் வெக்கப்படுற? நம்ம வீடு மாதிரிமா, போய் உள்ள எடுத்துட்டு வா. வெக்கப்படாத. வணக்கம் தம்பி, எல்லாம் திருப்தி தானா? ஆஹா, பரம திருப்தி. நீ போய் சாப்பிடுங்க. அம்மா, நல்ல நேரம், இப்பவே நிச்சயதாம்பலம் மாத்திக்குவோம். எடுத்துக்க. ஏங்க, எல்லாம் திருப்தியா முடிஞ்சு போச்சுங்களா? திருப்தியா முடிஞ்சது. ஐயோ ஐயோ. அப்ப வாங்க சாப்பிடு போ. உங்க மரியாதையை நீங்களும். பொண்ணை பெற்ற நாம தான் விட்டு கொடுத்து போகணும். நீங்க போய் அவர்கிட்ட கேட்டா நிச்சயமா சம்மதிப்பாரு. இது விஷயமா ரகு. அப்படின்னா ரகுவுக்கு சீதா மேலே அவ்வளவு? ஐயோ, இன்னுமா சந்தேகப்படுறீங்க? அன்னைக்கு காமாட்சி அம்மா சீதாவுக்கு தங்கச்செங்கல் போட்ட மாதிரி இப்போ ரகு சீதாவுக்கு கோல்டு மெடல் பரிசா கொடுத்திருக்கான். பார்வதி, கமிஷனர் சம்மதிச்சிட்ட சந்தோஷம். இல்லன்னா இல்லன்னா அப்பா, இவங்களை அவங்க கிட்ட கொடுத்துடுங்க. உங்க பேச்சுக்கு மதிப்பு தரலன்னா அந்த அவமானத்துல எனக்கும் பங்குண்டு. சீதா, கவலைப்படாதம்மா. உன் வாழ்வுதான் எங்களுக்கு முக்கியம். நான் இப்பவே புறப்படுறேன். உனக்காக உங்க காலில் விழுந்தாவது கேட்டுக்கிறேன். அதுக்கு மேல கடவுளுக்கு. ரங்கநாதம், நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். என்ன வேலை இது? நான் ஏதாவது செய்யணும்னா சொல்லு, உடனே முடிச்சு வைக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. விஷயத்த சொல்லு. வேறொன்னும் இல்ல, நம்ம பொண்ணு சீதா படிப்பை முடிச்சாச்சு. தெரியும், நம்ம பையன் கிளாஸ்மேட் தானே. போன வாரம் கூட இங்க அழைச்சிட்டு வந்தான். ஆமா, ஊருக்கு வந்த உடனே சீதா என்கிட்ட சொன்னா. அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரான சிநேகிதமா. அதனால நானும் பார்வதியும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். மேலும் வயசுக்கு வந்த பொண்ணை எத்தனை நாள் தான் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? உடனடியா அவ கல்யாணத்தை நடத்திடலாம்னு. ஆமா ஆமா, சட்டுப்பட்டு முடிச்சிடுங்க. பாருங்க, கல்யாண காரியமாச்சே, தலைக்கு மேல செலவாகும்னு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. உங்களுக்கு என்ன வேற பிள்ளையா குட்டியா? ஒரே ஒரு பொண்ணு, தளபடம் நடத்துங்க. பாருங்க,
கல்யாணத்துக்காக செலவு தொகையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் நம்ம வீட்டிலே நடக்கணும். அப்பாடா ரங்கநாதம், இப்பதான் என் மனசுல பால் வார்த்தா போல இருக்கு. ரகு சம்மதத்தை. ரகு சம்மதமா? அதான் கல்யாண விஷயமா. ஓஹோ, ரகு கல்யாண விஷயமாவா? அத பத்தி நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. அவன் மேல படிக்கணும், ஜெர்மனி அமெரிக்கா அங்கெல்லாம் போய் வரணும். அப்புறமா ஒரு பெரிய இடத்து பொண்ணா பார்த்து. ரங்கநாதம், நீ என்ன சொல்ற? நான் எவ்வளவு ஆசையா வந்திருக்கேன்னு அறியாம பேசுறியே. ரகுவுக்கும் சீதாவுக்கும் ஏற்பட்ட ஸ்நேகம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் வாழ முடியாத அளவுக்கு முத்து போயிருக்கு ரங்கநாதம். இனிமே என்னது, காலையில ஒன்னா படிச்சிருக்காங்க, ஏதோ பழகி இருக்கலாம். பழகிறதோடு இல்லாம அவங்க கல்யாணம் செய்துக்கிறதா பேசிக்கிட்டாங்களா? நல்லா இருக்கு. என் பையன் உன் பொண்ணை கட்டிக்கிறதா சொல்லிருக்கானா என்ன? உண்மைதான் ரங்கநாதம். குழந்தைங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான் பெத்தவங்க கடமை. காமாட்சி கூட ஆமா ஆசைப்பட்டிருப்பா. பொம்பளைங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? அதுக்காக என் மான மரியாதை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல. அவசரப்படாதே ரங்கநாதம். என் பொண்ணுக்காக வேண்டாம், உன் பையனுடைய நல்வாழ்வுக்காக. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். உண்டு வளர்ந்த வீட்டிலேயே சம்பந்தம் வச்சுக்கலாம்னு திட்டம் போட்டு இருக்கிய. அவ்வளவு பேராசை பிடிச்ச அலைவேன் நான் நினைக்கவே இல்லை. என் நல்ல எண்ணம் எல்லாம் உனக்கு பேராசையா தோணும்னு நானும் நினைக்கல ரங்கநாதம். நம்ம ஸ்நேகிதத்தை. போதும் போதும், உன்னோட சிநேகிதமா இருந்து கழிச்ச பலன் போதும். இதை இன்னும் வளர்த்து ராவபுதூர் குடும்பத்துக்கே மாறாத அபகத்தியை உண்டாக்க வேண்டாம் ரங்கநாதம். ஆமா ஐயா, உன் தரத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ற இடத்துல மாப்பிள்ளைய பாரு. கை செலவுக்கு வேணும்னா இல்ல சீர்வரிசை செய்ய பணம் வேணும்னா கேளு. 1000 2000 வீசி செஞ்சுட்டு போறேன். ரங்கநாதம், பணத்துக்காக உன்கிட்ட கையெழுந்திருக்க வரல. நான் அவங்க விருப்பத்தை பூர்த்தி செய்யணுங்கிற கடமை உணர்ச்சியோட தான் வந்தேன். ஆனா அது நீ கொஞ்சம் கூட உணரல. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் மான ஈனத்தை விட்டு உன் வீடு தேடி வந்த எனக்கு நல்ல மரியாதை செஞ்சுட்டேன். ஆமாயா, வீட்டுக்கு வந்த விருந்தாளி சாப்பிட்டதோடு போகாம வீட்டுக்கே சொந்தம் கொண்டாடினா மரியாதையா கிடைக்கும். ரங்கநாதம், என் நெஞ்ச குத்தலாப்புல இருக்கும் பேச்சு. எனக்கு இந்த மாதிரி பேச தெரியும். ஆனா எனக்கு உன் போல அல்ப புத்தி இல்லை. உன் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, ஆடம்பரம் அனைத்தையும் உனக்கு அன்பு பாராட்டுறவங்களை புண்படுத்தவே உபயோகப்படுத்த. இதெல்லாம் நாளைக்கு உனக்கே வினையாவது முடிய போகுது. கடவுள் தான் உன்னை காப்பாற்று. சமந்தி, சமந்தி, அட உங்களை தான் சமந்தி. என்னது, என்ன சம்பந்தியா? என்னையா வளர்ற? ஓ மன்னிச்சுங்க, நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். இன்னும் கல்யாணம் ஆகல இல்ல. பிச்சமுத்து, எவ்வளவு திமிரு பாத்தியாயா? என்ன இருந்தாலும் சிறு பிள்ளை தானே. என்னையா சிறு பிள்ளை? வயசு 60க்கு மேல ஆகுது. கொஞ்சமாவது அறிவோட பேச வேண்டாம்? ஆமா, நீங்க யார சொல்றீங்க? அதாயா நம்ம வீட்டுல இருந்தானே அந்த வாத்தியார் ராமண்ணா. அவன் தன்னுடைய தரம் தெரியாம நம்ம வீடு வந்து அவன் பொண்ணுக்கு என் பையனை கேட்கிறாயா. என்னது, உங்க பையனையா? அவ்வளவு தூரம் வந்துட்டாரா? அவரை நீங்க சும்மாவா விட்டீங்க? சும்மா விடுவேனா? சுருக்குன்னு படுறாப்பல 4 வார்த்தை கேட்டுல அனுப்பிச்சேன். இதான் பரம்பரை குணங்கிறேன். சிமுத்து, இந்த பையன் இங்க விட்டுட்டு போயிட்டானே பாரு, இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கேயாவது இருப்பா. இதை எடுத்துட்டு போய் அவன் முகத்துல வீசி எடுத்து வா. ஆகட்டும். அப்புறம் நம்ம அந்த கல்யாண விஷயம். என்னையா மறுபடியும் கல்யாணங்கிற? இந்த பயிற்சிமா அவனுக்கு? இல்ல, நீங்க ரொம்ப சூடா இருக்கிறீங்க. நான் வந்து உங்கள்ட்ட சாவதானமா பேசுறேன். வர்றேன். எல்லாருக்கும் இந்த கல்யாண பயிற்சி பிடிச்சு போகுது. எங்க ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா. அதுக்குள்ள என்னங்க, இப்ப பஸ் கிடைக்காது. சாயந்தரம் தான் பஸ் கிடைக்கும். வாங்க வீட்டுக்கு போயிட்டு நான் போகணும். இல்ல, சாவதானமா பேசிட்டு போல. நீங்க வாங்க சொல்றேன். சும்மா வாங்க. இப்படி உட்காருங்க. இங்க உட்காருங்க. நான் காப்பி கொண்டுட்டு வரேன். வேண்டாம். இல்ல இருக்கட்டுங்க. சரடா, சரடா. படிச்ச பொண்ணுகள்ல லேடிஸ் கிளப்புக்கு போயிருக்கோம். நாங்க தண்ணி சாப்பிடுங்க, தாகம் அடங்கும். எனக்கு ஒண்ணும் வேண்டாம் பிச்சுமுத்து. இந்த கமிஷனர் எப்பவுமே அப்படித்தான். ஆளை மதிக்க மாட்டாரு. அவருக்கு ஆளு பெருசு இல்ல, அந்தஸ்து தான் பெருசு. சரிதான், குப்பைய தள்ளுங்க. இந்த பாருங்க, உலகத்துல இல்லாத பிள்ளையாண்டான அவருக்கு இருக்கான். அதெல்லாம் அதிசய பிறவியா? சோம்பேறி போய எப்ப பார்த்தாலும் ஊரே சுத்திக்கிட்டு வர்றான். அதுக்கு நம்ம பையனை சொல்லுங்க, படிச்சவன், பண்புள்ளவன், ஆளு வாட்ட சாட்டமா இருப்பான். ஏன், உங்க பொண்ணு கூட நம்ம பையனை பத்தி நல்லா தெரியுமே. அநியாயமா காரியத்தை கெடுத்து புட்டியடா. உன் முகரக்கட்டைக்கு நீ எவன்டா பொண்ணு கொடுக்க போறான்? டோன்ட் வர்ரி ஃபாதர், டோன்ட் வர்ரி. ஆமா, பாழும் கணத்திலயா சொல்ற?
இந்த பட்டுசாமி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. என் மனசு கொதிச்செடுந்தா உன் குடிய கெடுத்து உன் பொண்ணை நீ எங்க தள்ளணும்னு நினைச்சியோ அதே இடத்துல நானே தள்ளிடுவேன். சும்மா இருடா, குடிக்கார பயல. அடடே, அவர் கொடுக்க வேண்டிய பை இங்க இருக்க. ஏன் பட்டிசாமி, இந்த சரீரத்தை தூக்கிட்டு என்னால ஓட முடியாது, இதை கொண்டு போய் அவர் கையில கொடுத்து. என்ன இருக்கு? எதா இருந்தா நான் கொடுத்துருக்கேன். ஃபாரின் போறதுக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு. பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்திருக்கியா? இல்ல, இப்ப வெளிநாட்டுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பிரசிடென்சி ஃபர்ஸ்ட்ல பாஸ் ஆயிருக்கு. ஃபாரினுக்கும் போய் தொழில்நுட்பங்களையும் கற்று நீ ஒரு மேதையா திரும்பி வந்தா நாட்டுக்கும் பயன், வீட்டுக்கும் பெருமை. அதை விட ஒரு தகப்பருக்கு என்னப்பா வேணும்? ரகு, அயல் நாட்டுக்கு போய் படிக்கும் இந்த அருமையான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா? கொஞ்சம் சிந்திச்சுப்பா. சிந்திச்சுதான் சொல்றேன். எனக்கு ஃபாரின் வேண்டாம், படிப்பு வேண்டாம். கல்வி செல்வத்தையே வேண்டான்னு உதறி தள்ளுற. அதை விட மேலான என் வாழ்க்கை செல்வமே வீடு தேடி வந்தப்ப வேண்டான்னு உதறி தள்ளிட்டீங்க. இனிமே எனக்கு எதுக்கப்பா மற்ற செல்வமும் செல்வான்? ரகு, ஏண்டா சுத்தி வளைச்சு பேசுற? நான் காதலிச்ச பொண்ணை கட்டி வைக்கல, நான் உங்க பேச்சை கேட்க மாட்டேன்னு நேரடியா தான் சொல்ல. இந்த ராவ்போதர் வீட்டு மருமகளா காலடி எடுத்து வைக்க அவளுக்கு என்னடா தகுதி இருக்கு? கேவலம் ஒரு அப்பா, என்ன எது வேண்டாலும் சொல்லுங்க. சீதா பத்தி ஏதாவது பேசலாம், என்னால தாங்க முடியாது. ஒரு அரிய தாலி கட்டாட்டி போனாலும் என் உள்ள மறிய அவதான் எனக்கு மனைவி. மனைவியா மனைவி? அவ ஊட்டின மயக்கத்துல பெத்தவங்க கிட்ட என்ன பேசணும் கூட தெரியலையா? நேற்று வந்தவளுக்காக வாடா என் மனசை நோக வைக்க? வீடு வாசல் சொத்து சுகம் இவ்வளவையும் தேடி வச்சு அதை நீ அனுபவிக்கணும். நான் கண்குளிர பார்க்கணும்னு அல்லும் பகலும் கனவு காண்றேடா. அது மட்டும் போதாதுப்பா, என் மனம் போல வாழ்வையும் அமைச்சு கொடுக்கணும். எனக்கே பாடம் கத்துக் கொடுக்குறியா? ஒரு வாத்தியார் மகளுக்கு மாமனாராய் ஊர்ல 4 பேரு கேவலமா பேசுறதை கேட்க நான் தயாரா இல்லடா. நான் தயாரா இல்ல. நானும் என் முடிவை மாற்றிக்க தயாரா இல்லை. ரகு, அவசரப்படாத, நிதானமா முடிவு சொல்லு. இந்த பாருடா, இது யாரு? உங்க தாத்தா. இவர் கட்டி காத்த பரம்பரை பெருமை உன்னால அழிஞ்சதுன்னு வேண்டாம். சரி, என் பேச்சை தான் நீ மதிக்கும். உங்க அம்மாவுக்காகவாவது கொஞ்சம் பாருங்க. உன்னை எவ்வளவோ ஆசையா வளர்த்தாள். அவளுக்காரா நீ துரோகம் நினைக்கிற? நீ மேலும் மேலும் படிக்கணும், பெரிய மனிதனா வாழணும்னு ஏங்கி கிடைக்கிறாள். அவ கூட அவனுக்கு பெருசா தோணல. அம்மாவை மட்டும் இல்லப்பா, உங்களையும் உயர்வாதான் மதிக்கிறேன். அந்த பயபக்தி என்னைக்குமே என் மனசு விட்டு போகாது. ஆனா அதே சமயம் என்ன மனிதனாக்கி அந்த சீதாவையும் என்னால மறக்க முடியாது. நீ மறந்துதான் ஆகணும். அப்பா, இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை. இதுல தலையிட யாருக்கும் உரிமை இல்லை. என்னடா சொன்ன? எனக்கா உரிமை இல்லை? எனக்காடா உரிமை இல்லை? இனிமே இந்த வீட்டுல இருக்க உனக்கு உரிமை இல்லை. போ வெளியே. அப்பா, நான் உனக்கு அப்பனும் இல்லை, நீ எனக்கு மகனும் இல்லை. எனக்கு பிள்ளையே பிறகு நினைக்கிறேன். போ வெளியே.